ஒரு நிமிடம் கூட மனதுக்குள்ள, எண்ணத்துக்குள்ள, சிந்தைக்குள்ள என்னால் முடியாது, சூழ்நிலைகள் மாறாது என்கிற எண்ணத்தை கொண்டு வராதிங்க. அது உள்ள வந்து அந்த எண்ணத்தை விடாதீங்க. வந்துடும், வந்தாலும் வாயை திறந்து பேசுகிறாருங்க. நீங்கள் எப்படி இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறாருங்க. அதை நீங்கள் எதிர்பாருங்க. அந்த நன்மை உங்கள் சூழ்நிலைகளையும் உங்களையும் மாற்றும். தேவ தயவு மனம் திரும்புவதற்கு நேராக நடத்துகிறது. ஆனால் உங்களுடைய பார்ட் என்ன? விசுவாசிக்கணும். பிரச்சனை எதிர்மாறாக இருக்கும்போது, சாத்தியமே இல்லாமல் இருக்கும் பொழுது ஒரு ஜான் கயிறு கிடைக்குமான்னு பார்க்கக்கூடாது. விசுவாசத்துக்கள் வாழ்றவன் வந்து மரணத்தை பார்க்க மாட்டான். ஜீவனோர் வாழும் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று எதிர்பார்ப்பான். அப்படி எதிர்பார்க்காத ஆள் தாங்க செத்து போகிறாங்க. ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்மை செய்கிறதுக்கா நன்றி, சூழ்நிலைகளை மாற்றுறதுக்கா நன்றி, என்னோட வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி நீ சந்தோஷப்படுகிறதுக்கா நன்றின்னா நீங்கள் விசுவாசத்தில் வாழுகிறீங்கன்னு அர்த்தம். சில இடத்துல சொல்ல மனசு வராது, வராட்டா கூட பரவாயில்ல, உணர்ந்து சொல்ல வேணாம், விசுவாசித்து சொல்லுங்க. விசுவாசங்கிறது உணர்வை சார்ந்தது கிடையாது.